வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நேற்றைய தினம் திமுக தலைவர், தமிழக முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பிரச்சார முகாமையும் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த முன்னெடுப்பு எதுக்கு அப்படின்னா, இந்த முன்னெடுப்பு பாஜக மத்திய அரசு தமிழகத்தை எல்லா வழிகளிலையுமே வஞ்சிக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, அரசியல், மொழி, பண்பாடு எல்லாத்துலேயும் எதிராக செயல்படுது, எல்லா வழிகளிலையும் வஞ்சிக்கிறது. ஜிஎஸ்டியில் நிதி உரிமையை மறுக்கிறது, பள்ளிக்கல்விக்கு உரிமையை மறுக்கிறது, சிறப்பு திட்டங்கள் இதையும் தமிழ்நாட்டுக்கு செயல்படுத்தலை. தமிழுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குனாங்க, ஹிந்திக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குனாங்க, தொகுதி மறுவரை அப்படின்னு பல பிரச்சனைகளில் வஞ்சிக்கிறது. இது வெறும் அரசியல் கட்சிகள் மட்டுமே எதிர்க்க வேண்டிய ஒன்று அல்ல, இது தமிழ்நாட்டு மக்களும் எதிர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. அதனால் இந்த பிரச்சனைகளை மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்காக இந்த முன்னெடுப்பு. இதுக்காக இன்று பொதுக்கூட்டம், அதனை தொடர்ந்து வீடு வீடாக போய் எல்லா நபர்களிடமும் கட்சி பேதம் இல்லாமல் இந்த பாஜக அரசு என்ன செய்தது அப்படின்றத சொல்லி விருப்பம் இருப்பவர்களை திமுகவில் சேர்ப்போம் அப்படின்னு திமுக உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாகவும் இந்த முன்னெடுப்பு இருக்கிறது. இது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்ற கேள்வி இருக்கிறப்போ, உறுப்பினர் சேர்க்கையா அதெல்லாம் ஏமாற்று வேலைங்க, நாடகங்க அப்படின்றாரு திரு செல்லூர் ராஜு. பாஜக எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்தை இந்த நேரத்தில் திமுக கூர்மைப்படுத்தி இருப்பது, சட்டமன்ற தேர்தலில் பாஜக எதிர்ப்பு அப்படின்னு திமுக அணுக போகிறதா, அது அவங்களுக்கு பலன் கொடுக்குமா அப்படின்ற கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு, பாஜக எதிர்ப்பு தான் திமுகவின் தேர்தல் ஆயுதமா? விரிவாக விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து பாஜக தரப்பிலிருந்து திரு டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்கள், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து திமுக தரப்பிலிருந்து டாக்டர் சஃபி சுலைமான், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு சஃபி சுலைமான், அடிப்படையில் இது திமுகவில் புதிய உறுப்பினர்களை, இளைஞரோ புதியவர்களோ முதல் வாக்காளர்களோ சேர்க்கக்கூடிய ஒரு உறுப்பினர் சேர்க்கை முகாம் முன்னெடுப்பு. இதில் பாஜக எங்கே வந்துச்சு? இது உறுப்பினர் சேர்க்கை முகாம் முன்னெடுப்பே கிடையாது. அங்கே தான் நீங்கள் எல்லாருமே தவறாக புரிந்து கொள்கிற விஷயம். முதலமைச்சர் மிக தெளிவாக அதை சொல்லியிருக்கிறார். நீங்கள் அவர் சொன்ன ஒரு வாசகத்தை மட்டும் எடுத்துக்க, அடுத்த வாசகம் விட மாட்டேங்கிறீங்க. ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது என்னன்னா, அந்த வாசகத்திலே முழு அர்த்தமும் இருக்கு. யாருக்கு எதிராக ஓரணியாக தமிழ்நாடு திரள வேண்டும், யாருக்கு எதிராக ஓரணியில் தமிழ்நாடு நிற்க வேண்டும், இதுதான் அதோடைய பேஸ் லைன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதில் உறுப்பினர் சேர்க்க மட்டுமா என்னங்கிற விஷயம் நான் உங்ககிட்ட விட்டுறேன். மீண்டும் மாண்பு முதல்வர்கள் மிக தெளிவாக இதில் சொன்னது என்னென்னா, இதில் நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சென்று சேர போகிறோம், நாங்கள் ஒவ்வொரு வீட்டில் உள்ள இவங்களும் போய் பார்க்க போகிறோம். அதாவது திமுகவுக்கு வாக்களித்த மக்கள் மட்டும் இல்லாமல் வாக்களிக்காத மக்களுக்கும் இந்த அரசு என்ன செய்திருக்கிறது, இந்த அரசினுடைய விஷயம் என்ன போய் சென்று சேர்ந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அப்படி அவங்க பலன் பெற்ற விஷயங்களால் திமுக அரசை எந்த அளவுக்கு அவங்களுடைய நன்மதிப்பில் வச்சுருக்காங்க. பாயிண்ட் 2. பாயிண்ட் 3, இதில் திமுகவில் நீங்கள் உறுப்பினராக சேர்ப்பது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம். திமுகவில் நீங்கள் உறுப்பினராக சேர்க்க வேண்டிய விஷயம் மட்டும் இல்லை, பட் யாருக்கு எதிராக இந்த தமிழ்நாடு நிற்க வேண்டும், திரள வேண்டும், திரட்டப்பட வேண்டும், இதுதான் பாயிண்ட். ஸோ ஓரணியில் தமிழ்நாடு என்பது பாசிசத்துக்கு எதிராக, பாசிசத்தை மீண்டும் மீண்டும் புகுத்த நினைக்கும் தமிழ்நாட்டை உத்தராகண்ட் மாதிரி, உத்தரப்பிரதேஷ் மாதிரி, பீகார் மாதிரி, ஒரிசா மாதிரி ஒரு பரிசோதனை கூடமாக மாற்ற வேண்டும். பாசிசத்தை இங்கே நுழைத்து எப்படியெல்லாம் இங்கே இருக்கிற சமத்துவமான ஒரு விஷயத்தை மாற்ற நினைக்கும் பாஜகவிற்கு எதிராக திரள்வதுதான் ஓரணியில் தமிழ்நாடு. இந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் சேர்வார்கள் என்பதை பார்த்தீங்கன்னா லிஸ்ட் போடலாம். பாஜகவை எதிர்ப்பதை விட பாஜக செய்யும் தமிழர் நல விரோத போக்கை எதிர்ப்பவர்கள் இங்க இருப்பாங்க. அப்ப இதுல சேராதவர்கள் யார் இருப்பாங்கன்னா, பாஜக செய்யும் தமிழர் நல விரோத போக்கை ஆதரிப்பவர்கள் இந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் சேர மாட்டார்கள். இல்ல, பாஜக வேணாம்னு நினைக்கிறவங்க நாம் தமிழர்ல சேரலாம், தாவேக்கால சேர, ஏன் திமுக சேரும்? ரெண்டையும் ஒன்னா தானே கொண்டு போய், பாஜக செஞ்ச தப்பு, திமுக செஞ்ச சரி, ரெண்டே ஒரு டேபிள் வைக்கிறீங்க. நீங்க ரொம்ப கரெக்டா பேசுங்க. நாம் தமிழர் சேரலாம், தாவேக்கால சேரலாம், பட் எதுவுமே அன்ப்ரூவன். இது நீங்க சொன்ன விஷயங்கள் எதுவுமே தேவர் நாட் பீன் ப்ரூவன். பட் திமுக என்ன பண்றதுக்கு ட்ராக் ரெக்கார்ட், வி ஹேவ் ப்ராப்பர் ஹிஸ்டரி. தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக செய்த ப்ராப்பர் ஹிஸ்டரி தே நோ. அதுவும் இந்த 4 வருடமாக திராவிட மாடல் ஆட்சி எப்படி இருக்குங்கிறது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கும் பெண்களுக்கும் இங்குள்ள மக்களுக்கும் தெரியும்.
அப்போ எதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், எதன் மூலமாக மக்களை அணிதிரட்ட வேண்டும், எதற்கு எதிராக தமிழ்நாடு நிற்க வேண்டும், ஒண்ணுமே இல்லை சார். 5300 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு இயக்கை தமிழன் உருக்கி இருக்கான் என்று சொன்ன விஷயத்தை கூட பாராட்ட மனமில்லாத ஒரு பிரதமர் இருக்கும் நாட்டில் நாம ஓரணியாக திரள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இது கால கட்டாயம். அப்போ நீங்க அந்த ஒரு சாதாரண விஷயம் சொல்லிட்டு அதை நீங்க நினைச்சு இவ்வளவு பெரிய வரலாறை ஒரு சின்ன ஒரு ட்வீட் போட்டு உங்களால ஒரு வாழ்த்து சொல்ல முடியாத அவ்வளவு வன்மம் மிகுந்த நிலைமை நீங்க இருக்கும்போது தமிழ்நாடு ஓரணியில் திரண்டால் உங்களுக்கு என்ன பயம்? இதான் நான் கேட்கிற கேள்வி. நீங்க இல்ல அப்போ வந்து பாஜக எதிர்ப்புக்காக அணி சேர்க்கிறீங்க கிடையாது. அதான் நீங்க மீண்டும் வர்றீங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இது பாஜகவிற்கு எதிர்ப்பாக அல்ல. பாஜக தமிழ்நாட்டை பரிசோதனை கூடமாக ஒரு டெஸ்டிங் லெபார்டரியாக மாற்றிவிடக் கூடாது. அதற்கான மிக சிறந்த முன்னெடுப்பு இது. டெஸ்டிங் லெபார்டரியாக தமிழ்நாடு மாறிவிட்டால் நாம என்னெல்லாம் வடநாட்டில் பார்த்தோமோ அது அவ்வளவும் இங்கே நடக்கும். அவர்கள் நடத்தி காட்டுவார்கள். நம் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் மண்ணையும் காக்க வேண்டியது இது திமுகவுக்கு இருக்கு. இன்றல நேற்றல்ல, திமுக இதை காலம் காலமாக செய்திருக்கிறது. அதனுடைய நீட்சி தான் ஓரணி தமிழ்நாடு. கேட்போம். தொடர்ந்து நம்முடைய வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் இணைந்திருக்கார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு டால்பின் ஸ்ரீதர். பாஜகவை எதிர்க்க அரசியல் கட்சியை தாண்டி மக்களுக்கும் நியாயமான காரணம் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி பள்ளிகளுக்கான நிதியை கொடுக்கல, சிறப்பு திட்டங்களை கொடுக்கல அப்படின்ற பட்டியல் பெருசு. அரசியலோ மொழியோ பண்பாடோ இதெல்லாம் எதிராக செயல்படுது. அப்படின்றப்போ இது எல்லாத்தையும் வைக்கிறப்போ பாஜகவை எதிர்த்தரப்பில் வைக்க வேண்டியிருக்கு. நாங்கள் மக்களை சேர்க்கிறோம் பாஜகவை எதிர்க்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அதாவது எதிர்ப்பு, எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு கிடையாது. மக்களுடைய கொதிப்பில் திமுக இருக்குது, அதிகரிக்கிற மக்களுடைய கோபத்தில் திமுக இருக்குது அப்படின்னு தான் தலைப்பை கூட வச்சுருக்கணும். ஏன்னா ஓரணியில் தமிழ்நாடுன்னு தலைவர் சொல்கிறாரு. ஓரணியில் இன்றைக்கி ஹிந்துக்கள்லாம் இணைஞ்சிட்ருக்காங்க. முருக பக்தர்கள் மாநாட்டினுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாநாட்டினுடைய வெற்றிக்கு பிறகு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் தான் இல்லவே இல்லைன்னு சொன்னார். எங்க கால் உணவே முடியாதுன்னு சொன்னார். இன்னைக்கு முழுக்க முழுக்க பாஜக மட்டும்தான் வந்து கனவுல கூட எதிர்த்து கொண்டு அந்த பயத்தினுடைய தான் இது வந்து ஓரணியில் இல்லை ஒளரல் இல்லை திமுக. அப்படிதான் அதை நம்ம எடுத்துக்கணும். இல்ல பயம் இருந்தா ஏன் வீடு வீடா போறாங்க? அதுதாங்க பயம் கேட்க மாட்டாங்க. பொதுமக்களுடைய எதிர்ப்பு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு திமுக அரசாங்கத்துக்கு எதிர்க்காக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றது தான் உண்மை. ஏன்னா இது திமுகவை பொறுத்தவரையில் நாடகம் போட்டே கட்சியை வளர்த்தாங்க, அது தெரியும் அந்த காலத்தில் இருந்து. தேர்தல் நேரத்தில் ஒரு சில நாடகத்தை போடுவாங்க, அந்த நாடகம் இது என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு சில விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் பேசும்பொழுது சொன்னார், என்ன ஒரு சிலர் முதல்வர்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் அரசியல் கட்சியினுடைய பொதுச் செயலர் தலைவர்னு சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் விட என்னை அப்பான்னு இளைஞர்கள்லாம் கூப்பிட்றாங்க இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வார்த்தை, எனக்கு அப்பான்னு சொல்கிறதான்னு. ஆனால் ஒரு அப்பாவுடைய ஆட்சியில் தான் இன்றைக்கி 25 கொலை நடந்திருக்கு. லாக்அப்பில் நடந்திருக்கிற மரணம் வந்து கொலைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. போலீஸ் நிலையத்தில் நடக்கிற கொலை மரணம் எல்லாம் கொலைன்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த 4 வருஷத்தில் 2022 11 லாக்அப் டெத்து போலீஸில் நடந்திருக்கு மரணம். 2023 1, 2024 10, 2025 2, மொத்தம் இது வரைக்கும் 24. அஜித்குமார் சேர்த்து 25 மரணம். இது ஒரு அப்பாவுடைய ஆட்சியில ஒவ்வொரு பேரை கூட கோர்ட்ல முன்வைக்கப்பட்டது. கோர்ட் இது கேக்குது 24 சொல்றாங்களே, நம்பர் உண்மையான கோர்ட்டும் கேக்குது. உத்தரப்பிரதேச 540 சப்போம் அத பத்தி அண்ணா சொல்வாரா? 540 உத்தரப்பிரதேசல. அப்ப அது என்ன சொல்வாரு? இங்க வந்து இவங்க கிட்ட எவ்வளவு தூரம் விஷயம் இல்லன்னு சொல்றது புரியுதா? தமிழ்நாட்டுல 25 மரணம் பேசுறீங்க சொல்றோம். தமிழ்நாட்டுல 25 லாக்அப் மரணம் நடந்திருக்கு, படுகொலை நடந்திருக்கு சொல்றோம். 6 தான் டேட்டா. இன்னைக்கு மதுரையினுடைய கூட்டணி ஆட்சியில தான் அவ்வளவு இருந்தது. மதுரையினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்னைக்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க?
ஒரு அரசாங்கம் ஒரு மாநிலம் தன் சொந்த குடிமகனை கொலை செய்வது மிக 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 கேவலமான விஷயம். இதை விட ஒரு அரசாங்கத்துக்கு இதுதான் வந்து அப்பாவுடைய ஆட்சியின் லட்சணமா? இது இந்த விஷயத்தை 2 நாள் நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து சட்டம் ஒழுங்கு மாதந்தோறும் 100க்கும் மேற்பட்ட கொலை, இவர் வந்ததுல இருந்து எத்தனை 500க்கும் மேற்பட்ட கொலை வருஷம் வருஷம் நடக்குது. எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற நான் பட்டியல் போட்டு படிக்க முடியும். ஒரே எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் சாராயத்தை ஒழிக்கணும். யார் சொன்னது தெரியுமா? மதுவிலக்கு பிரச்சனை பற்றி தலைவர் கலைஞர் 2015 27 சொன்னாரு. என்ன சொல்றாரு? இந்த மதுவினால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடக்குது, ஆண்கள் மட்டுமன்ற எல்லாரும் பலியா வராங்க, இதனால வந்த உடனே நாங்க மது விலக்கை வந்து கொண்டு வருவோம். இன்னைக்கு அந்த அப்பாவுடைய அறிக்கை போச்சு. அப்பாவுக்கு இப்போ ஒரு அப்பா வந்திருக்காரு, புது அப்பா. அவர் ஆட்சியிலே ஒண்ணும் இல்ல. அப்பாவுக்கு இன்னொரு 15 அறிக்கை கொடுத்தாங்கல்ல, இல்ல 15 அந்த அறிக்கை கொடுத்தாங்கல்ல, ஏன் 16 திமுக மக்கள் ஓட்டு போடல? எங்க அதுதான் அவரே சொல்றாரு. 2011 அவங்க கேட்டது அன்னைக்கு ஆட்சிக்கு வந்தா அந்த தேர்தல்ல சொல்றாரு பாருங்க. 2011 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் நிச்சயம் மதுவிலக்கை கலைஞர் கொண்டு வந்திருப்பாங்க. 4 வருஷமா ஏன் கொண்டு வரல? ஆட்சி கொடுக்கலங்கற விஷயம் அது புரிய மாட்டேங்குது. நாளைக்கு நீங்க போயிட்டு மோடி அவர்கள்ட்ட இந்தியா முழுக்க மதுவிலக்கை கொண்டு வாங்க. தமிழ்நாட்டுல 2011 நீங்க கொண்டு வாங்களே. நீங்க கொண்டு வந்தலாமே. அன்றைக்கு இருந்த கலைஞரும் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் இவங்க எல்லாருமே அன்னையில இருந்து சொல்றாங்க. ஏன் 4 வருஷம் ஆச்சு. அதுக்கு அடிப்படை பிரச்சனை எல்லாம் காரணம் என்ன? 2021ல மதுவிலக்கு இடம் இல்லை. ஒரு படிப்படியாக டாஸ்மாக் கடை குறைக்கப்படும் சொல்லுங்க. அதிகாரப்பூர்வமா குறைச்சிருக்கோமே. அப்பா இருக்காரு இல்லையா, அன்புள்ள அப்பா இருக்காரு. இந்த அப்பா காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் பாதுகாப்பு இல்லைங்க. இன்றைக்கு வரும்பொழுது கூட ஒரு காவல்துறையினுடைய கடைநிலை அதிகாரி ஒரு அம்மா ஒருத்தவங்க லேடி கான்ஸ்டபிள் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க. காரணம் அவங்க சொல்றாங்க பணி அழுத்தம், லீவு கிடையாது, நேரம் இல்ல, யாரும் அதிகமான வந்து காவலர்ல எடுக்கல. ஆரம்பத்திலே சண்டை வேண்டாம், ஆரம்பத்திலே சண்டை வேண்டாம், கொஞ்சம் விரிவா இல்ல இல்ல ஒரு நிமிஷம், ஆரம்பத்திலே சண்டை வேண்டாம், கொஞ்சம் விரிவா விவாதிப்போம். நான் அனைத்து திட்டங்களுக்கும் நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க. நான் வரேன். ஏதோ நிதி இல்ல நிதி இல்ல ஒரு நிமிஷம் சஃபி இல்ல இல்ல நீங்க முழு நிதி வாங்கிட்டீங்க. அதிகமா 10 லட்சம் இல்ல நாளைக்கு ரெண்டு பேர் மாத்தி மாத்தி பேசுறது நல்லா இருக்காது. மதுவிலக்க கொண்டு வாங்க. இல்ல ஒரு நிமிஷம் சஃபி ஒரு நிமிஷம் இந்த கேள்வி வாங்கிக்கங்க, என்னோட கேள்வி வாங்கிக்கங்க. இல்ல சார் இல்ல சட்டம் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றீங்க. ஒரு நிமிஷம் சார் சார் நீங்க தமிழ்நாட்டுல கொண்டு வாங்க சார் ப்ளீஸ் கொண்டு வாங்க. சரி நான் மற்ற விஷயங்களுடைய பார்வை வாங்க போறேன். சாரி நான் திரு அருணன் இல்ல நான் அருணன் போயிட்டேன். திரு அருணன், சட்டமன்ற தேர்தலை நோக்கிய ஒரு நகர்வு இது. இதுல பாஜக எங்க இருந்து வந்தது? சட்டமன்ற தேர்தல் திமுக அதிமுக, இன்னைக்கு புது வரவுனா தாவேகா, இப்படிதானே இருக்கணும். பாஜக எங்க வந்துச்சு? அதிமுகவோட பாஜக கூட்டணி என்று அமித்ஷா அறிவிச்சிருக்காருல்ல. அப்ப இது இயல்பாகவே பாஜக அது ஒன்றியத்தில் ஆளுது, அது வரத்தானே செய்யும். கார்கே நீங்கள் வந்து தனித்தனியாக நின்னாலாவது நீங்கள் கேட்குற கேள்வியில் ஒரு அர்த்தம் இருக்கக்கூடும். இப்போ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு வச்சு அதிமுக பாஜக கூட்டணி, அதுவும் அமித்ஷாவுடைய பேட்டி நம்மளாம் வாதிச்சிருக்கோம்ல. அவர் தெளிவாக சொல்லிட்டார்ல, நாங்கள் எதாவது வெற்றி பெறுவோம். அப்படி வெற்றி பெறுகிற தமிழ்நாட்டில் அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் வருவாது, பாஜகவும் பங்கு பெறும் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா தெளிவாக பேட்டி கொடுத்துருக்காரு. ஆகவே இந்த நிலைமையில் நீங்கள் வந்து ஒன்றிய ஆட்சியில் இருக்காங்க. ஆகவே அதை ஒரு மையப்பொருளாக ஆக்கி பரப்புரை தேர்தல் பரப்புரை நடத்துவது என்பது திமுகவுக்கு மட்டுமல்ல, திமுக கூட்டணிக்கே சொல்கிறேன் ஒரு இயல்பான விஷயம். ஒன்று. ரெண்டாவது, பாஜக நண்பர் வந்து மதுரை முருக பக்தர்கள் மாநாடு பற்றி ரொம்ப பெருமையாக, அது வெற்றிகரமான மாநாடு, அதனால் எல்லோரும் பயந்து போயிருக்காங்க திமுக அப்படிலாம் அவர் சொல்கிறார். இதில் வேடிக்கை என்னன்னா,
இவங்களுடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அதிமுகவின் முன்னாள் 4 அமைச்சர்கள் அங்கே வந்து இருந்து அவங்களாலேயே தாங்க முடியாமல் அந்த மாநாடை பற்றி அதில் மிக முக்கியமாக பெரியார் அண்ணாவை அவதூறு செய்கிற மாதிரி ஒரு காணொளி, அதை எதிர்ப்பு. அப்புறம் பார்த்தா அந்த முக்கியமான தலைவர்கள், எடப்பாடி பேசலை, முக்கியமான தலைவர்கள் வந்து அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையும் அங்கே எடுக்கப்பட்ட உறுதிமொழியையும் அதிமுக ஏற்கவில்லை என்று பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ அது எந்த மாதிரியான மாநாடு என்று நான்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுடைய கூட்டணி கட்சியாகிய அதிமுகவாலேயே செரிக்க முடியாத அளவுக்கு அந்த மாநாடு, அதனுடைய தீர்மானங்கள், பேச்சுக்கள், இப்போ அந்த பேச்சுக்கள் பற்றி அது எந்த அளவுக்கு மதப்பகமையை ஊட்டக்கூடியதாக இருந்திருக்கு என்று பலரும். அது ஒரு கேள்வி இருந்தாலும் நீங்க ஓரணியில் தமிழ்நாடுன்றீங்க, ஓரணியில் இந்துக்கள்னு மாறி இருக்கு, அது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்குறேன். இது பாருங்க, நான் கூட அந்த வார்த்தையில மத பேரை சொல்லாமலே இருக்கேன் பாருங்க. பாஜக நண்பர் சொன்னதை நீங்க சரியாக எதிரொலிக்கிறீங்க. அது என்னங்க, இந்தியர்கள் அங்கே ஒன்று சேரணும், அல்லது தமிழ்நாடுனா தமிழர்களில் ஓரணியில் ஒன்று சேரணும், அது ஏன் இந்துக்கள் மட்டும் சொல்றாருங்க? இது வந்து அரசியல் சாசனத்துக்கே விரோதம் இல்லைங்களா? ஏங்க நம்முடைய அரசியல் சாசனம் மக்களுக்கு மத உரிமை கொடுத்திருக்கு, மத சுதந்திரம் கொடுத்திருக்கு. ஆனால் அரசு என்பது மதச்சார்பற்றதாக இருக்கணும். அதுதானுங்க அடிப்படையான அம்சம். ஆனா இந்த நாட்டில் பல மதத்தவர் இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இந்துக்கள் எல்லாம் ஒன்றுபட்டாங்க, அதையும் மத அடிப்படையில் ஒன்றுபட்டா அது இயல்பாக பிற மதத்தவரை நீங்க வந்து எதிரியா பாக்குறீங்களா? பாஜக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கு. இந்த பாஜக தமிழ்நாட்டிலையும் நாங்கள் ஆட்சியில் உட்காருவோம் என்று அதனுடைய மிக முக்கியமான தலைவராகிய அமித்ஷா சொல்றாரு. அதை நேரடியாக எதிர்க்க மாட்டேங்கிறாங்க அதிமுக தலைமை. அப்படிப்பட்ட ஒரு பேராபத்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் பொழுது இந்த பேராபத்தை பற்றி நாங்கள் மையப்படுத்தி பரப்புரை செய்வோம் என்று திமுக தலைவர் என்கிற முறையில் அவர் சொல்வதில் என்ன தப்பு? அவர் வெளிப்படையாக சொல்றாரு, எங்கள் கட்சிக்கு உறுப்பினர் சேர்ப்பு மட்டுமல்ல, இது தேர்தல் பரப்புரை தான். இந்த பேட்டியை பூரா நான் பார்த்துட்டு தான் வர்றேன். இது தேர்தல் பரப்புரை முக்கியமாக இல்ல. இதே போல பாஜக அதிமுக கூட்டணி அமைந்த போதெல்லாம் பாஜக அதிகம் தாக்குனீங்களா, அதிமுக அதிகம் தாக்குனீங்களா? அதிமுகவை விட இன்னைக்கு வந்து பாஜக எதிர்ப்பை முன் வச்சு ஒரு உறுப்பினர் சேர்க்கை அங்க வருது. அந்த நேரடிவ மாத்துறீங்களோ நீங்க? இல்லங்க, 4 ஆண்டு அனுபவம் அப்படிங்க. இப்ப இந்த 4 ஆண்டுக்கு முன்பு இந்த மாதிரி பேச்சு வந்துச்சா? பாஜகவும் பங்கு பெறும் கூட்டணி ஆட்சி ஒண்ணு. ரெண்டாவது, இந்த 4 ஆண்டு அனுபவங்களை முதலமைச்சர் தொகுத்து சொல்லியிருக்காருல்ல. நிதி விஷயத்துல எப்படி வந்து பாரபட்சம், மொழி பிரச்சனையில எப்படி பாரபட்சம், அதனுடைய தொன்மையான நாகரிகம், கீழடி அகழாய்வு அறிக்கையை ஏற்பதில் மோடி அரசுக்கு என்னங்க சங்கடம்? எனக்கு புரியல. 2600 ஆண்டுகள் பழமையானது என்று அமெரிக்க நிறுவனத்தால் அந்த டெஸ்டிங் லேபரட்டரி அந்த அமைப்பினால சான்றிதழ் கொடுத்துருக்காங்கங்க. கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களுடைய அந்த கார்பன் டேட்டா என்கிற முறையில் டேட்டிங் பண்ணப்பட்டதில், அதாவது கரிம அடிப்படையில் சோதனையில் 2600 ஆண்டுகள் பழமையானது என்று சான்றிதழ் கொடுத்து அந்த போய் பாருங்க, கீழடி அருங்காட்சியகத்தில் அந்த சான்றிதழை பெரிய போட்டோவாக எடுத்து ஒட்டி வச்சிருக்காங்க. இதைத்தானே அவர் சொன்னார் அமர்நாத். இதை எங்க மறுக்கிறாங்க? ஏன் மோடி அரசு அதை கூட ஏற்கனவே ஏன் பாஜக சொல்ல மாட்டேங்குதுங்க? ஏங்க அதிமுக சொல்ல மாட்டேங்குதுங்க? சொல்றேன் உதாரணத்துக்கு. அப்படி என்றால் இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்க மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. ஆமா, மும்மொழி தான் மிகப்பெரிய பாருங்க. மகாராஷ்டிராவில் இந்தி திணிப்பு மும்மொழி என்கிற முறையில் போய் அங்க போராட்டம், கடைசியில் என்னாச்சு? அந்த பாஜக தலைமையிலான ஆட்சியே இன்றைக்கு இந்தி திணிப்பு கட்டாயம் இல்லை என்று தாங்கள் போட்ட அந்த சட்டங்களை எல்லாம் வாபஸ் பெற்றிருக்கு. இவங்க தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால், இவங்களும் இடம்பெறுகிற ஆட்சி நடந்தால் எவ்வளவு ஆபத்து சொல்லத்தானே செய்வார். அதே நேரத்தில் முதலமைச்சர் இன்னொன்று சொல்லியிருக்காரு. அது அந்த பேட்டியை பூரா நான் படிச்சுட்டு வர்றேன். இன்னொரு புறம் திமுக அரசு தன்னுடைய தலைமையிலான திமுக அரசுடைய சாதனைகளையும் சொல்லி ஓட்டு கேட்போம். அதில் ஒருத்தர் கேட்குறாரு, இதில் மிக முக்கியமான 3 சாதனைகள், உங்களுடைய ஆட்சியின் சாதனைகள் என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்கிறாரு, பிள்ளைகளுக்கான காலை உணவு திட்டம், இது தேர்தல் வாக்குறுதியில் இல்லாதது. இன்னொன்று விஷயம், அது வந்து இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எய்டட் ஸ்கூலு அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளுக்கும் அது விஸ்தரிக்கப்பட்டிருக்கு.
ரெண்டாவதாக கல்லூரிக்கு போகிற ஆண் பெண் இருபாலருக்கு 1000 ரூபாய் நிதி. மூன்றாவதாக அந்த இலவச பஸ் பயணம். இதை சொல்றாரு. நான் இதையும் சொல்லுவேன், இதை சொல்லி நான் வாக்கு கேட்பேன் என்று. இப்போ எங்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் சொல்லுகிறோம், இன்னும் சில விஷயங்கள் இன்னும் வந்து தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் இருக்கு. இன்னும் ஒரு 9 மாதம் 10 மாதம் இருக்கு. அதற்குள் அவற்றையும் நிறைவேற்றி விட்டு நாம் சென்றால் மக்கள் மத்தியில் வெற்றி மிக மிக எளிதாக இருக்கும். இதுதானே இயல்பானது. இதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. வெறும் பாஜக ஆட்சியுடைய மட்டுமல்ல, தன்னுடைய சாதனைகள் என்றும் அவர் எதை முக்கியத்துவப்படுத்துறான்னு சொல்றாரு. அது சரிதான் என்று எனக்கு படுகிறது. ஓகே, கேட்போம். நான் திரு மணிகண்டன் ஏன் இப்போ பாஜக எதிர்ப்பு வருது அப்படின்னா, பாஜக தான் கூட்டணி ஆட்சின்னு சொல்லுது. இப்போ நாளைக்கு ஒரு அரசு அமையுது அப்படின்னா அதில் பாஜகவும் இருக்கும். அதை முன்கூட்டியே எச்சரிக்கிறோம், இல்லை முன்கூட்டியே எதிர்க்கிறோம் அப்படின்ற. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஐயா அருணன் பேசுறத அருமையா கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியே காதல இன்பத்தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருக்கு. அதாவது அதிதீவிர பாஜகவோட அதிதீவிரமான ஹிந்துத்துவவாதி உத்தம வில்லன் உத்தவ் தாக்கரே வந்து அவர் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கிற பாஜக அரசாங்கம் இன்னைக்கு ஹிந்தி வேணாம், மும்மொழி கொள்கை வேணாம் அப்படின்னு அதை தூக்கி தூர போட்டாங்கன்னு ஐயா உங்க வாயால சொன்னீங்க. நீங்க ஆள்ற பக்கத்துல இருக்கிற கேரளாவில் மார்க்சிஸ்ட் ஆள்ற மாநிலத்தில் இதே மும்மொழி கொள்கையை வச்சுட்டு அங்க இருக்கிற எங்க அன்பு சகோதரர் மலையாளிக்கு தலையில இப்படி அநியாயத்துக்கு அக்கிரமத்தை பண்றீங்களேங்கய்யா. உடனடியா நம்ம பினராயி சகோதரங்கிட்ட சொல்லி அங்க இருக்கிற மும்மொழியில இந்த ஹிந்தியை தூக்கி எறிய சொல்லி நீங்களும் ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளோட அருண் ஐயா கீழடியை பத்தி பண்ற கீழ்த்தரமான அரசியல்லாம் அப்புறம் வரேன். இப்ப என்னன்னா உங்க தலைப்பு போறேங்க, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாருங்க. நான் என்ன நான் அப்புறம் வரேன். இல்ல அதான் கீழடியில எப்படி பண்ணுது சொல்லுங்க. என் கருத்து சொல்றேன். என்ன தமிழர் நாகரிகம் நல்லா சஃபி ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க. உங்க எதிர்ப்பு பதிவு பண்ணீங்க. நான் கேக்குறேன் ப்ளீஸ். எந்த அடிப்படையில் அப்படி சொல்றீங்க மணிகண்டன்? நான் முடிச்சிடுறேன். நடுவுல பேசினா தயவு செஞ்சு தொடர்ந்து முடிக்க விட முடியாது. நீங்க பதில் சொல்லிட்டு போங்க. நீங்க ஆர்கியாலஜிஸ்டா, ஏஎஸ்ஐ மெம்பரா, நீங்க யார்? நீங்க யாரு? எப்படி நீங்க நம்ம சொல்லலாம்? கீழடியை வைத்து கீழடை எங்கள் தாய்மொழி சொல்லிட்டு இருக்கோம். நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? அது சொல்லுங்க முதல்ல. தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்துறீங்களா? தமிழ்நாடு தொன்மையை கேவலப்படுத்துறீங்களா? தமிழ்நாடு பழமையை கேவலப்படுத்துறீங்களா? இந்த சங்கித்தனமான வேலை எங்க பண்றீங்க? சங்கியா இருக்குன்னா வீட்டோட இருங்க. நோ சஃபி ப்ளீஸ் அவர் பதில் சொல்லட்டும். அதுல இந்த கேள்வியை ஆட் பண்ணிக்கணும். நாங்க கீழடிய தாய்மடின்றோம். நீங்க இப்படி கொச்சை பண்றீங்க அப்படின்ற சார். இருங்க சார். டால்பின் ஸ்ரீதர் பேசுறப்பையும் பேச விடாம குறுக்க பேசுறாரு. நான் என்னுடைய கருத்தை சொல்றேன், திரும்ப சொல்றேன், அழுத்தமா சொல்றேன். 100 பேர்ல 1000 திமுக ஊப்பிகள் எதிர்த்தாலும் சொல்றேன். கீழடியை வைத்து கீழ்த்தரமான அரசியல் செய்யும் மணிகண்டன் மட்டும் நான் இதுக்கே இவ்வளவு நேரம் போராட வேண்டியது சார். தமிழர் நாகரிகம் தமிழர் நாகரிகம் தொன்மையான நாகரிகம். கீழடி ஆராய்ச்சிகள் வந்து அதற்குரிய நிறைய பல தொன்மையான பொருள்கள் எல்லாம் கிடைச்சிருக்குது. அந்த ராமகிருஷ்ணன், அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து அவர்கிட்ட என்ன மத்திய அரசாங்கம் திரும்ப கேட்டிருக்குதுன்னா, நீங்க இந்த மொழி இனம் அப்படிங்கிறது உலகம் தாண்டிய அங்க ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கிறப்ப பாருங்க, எங்க இந்தியாவை சேர்ந்த தமிழகத்தில் தமிழர் தொன்மையான நாகரிகம் கடைபிடித்தார்கள், இதுக்கு ஒரு வயதே இல்லைன்னு உலக நாடுகள்கிட்ட வந்து நீங்க வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ற அளவுக்கு அறிவியல் தரவுகளை அதோட இணைச்சு கொடுங்க. ஒரு உதாரணம், தயவு செஞ்சு குறுக்க பேசாதீங்க. நாளைக்கு கர்நாடகாவில் யாராவது கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு தொழில் துறை பேராசிரியர் அங்க ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணி கன்னடம் ஆக சிறந்த 3000 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருந்து இங்க பாருங்க எல்லாம் தாலி மற்ற பொருள்லாம் கிடைச்சிருக்குன்னு சொன்னா நாம்பளும் மற்றவங்களும் எப்படி கேள்வி எழுப்புவோமோ, கீழடி தமிழர் நாகரிகம் என்பது கேள்விக்கு அப்பாற்பட்டு கேள்வி எழுப்பப்பட முடியாத அளவுக்கு அறிவுபூர்வமா அறிவியல் பூர்வமா அதற்கான தரவுகளை கொடுங்கன்னு கேட்டது. அதெல்லாம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. பாஜக
இல்லைங்க, அதாவது 4 வருஷமா என்னப்பா பண்ண திராவிட மாடல்கள் நாயகரே அப்படின்னு கேட்டா, மொழி பிரச்சனை, இன பிரச்சனை, டீலிமிட்டேஷன் பூச்சாண்டி, மும்மொழி பூச்சாண்டி, நிதி ஒதுக்கலங்கிற நாடகம், தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்குன, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு ஒதுக்குன, UPA 1 UPA 2ல வந்து எவ்வளவு ஒதுக்குனாங்க. இவங்க இருந்தாங்க, எங்களால் தான் இந்த ஆட்சி வாழுதுங்கிறப்ப சமஸ்கிருதத்துக்கு அதிகமா ஒதுக்குனாங்கன்னு அண்ணாமலை எனக்கு போட்டு உடைச்சாரு. எப்பெல்லாம் இவங்க ஃபெயிலியர் ஆகுதோ, எப்பெல்லாம் எதிர்கட்சியா இருக்கிறாங்களோ, தமிழா இன உணர்வு கொள், மொழி உணர்வு கொள்ளு, தமிழன் உரிமை பறிப்போகுது, இந்திக்கார வாழ்றான், தமிழன் செய்யறான். நான் கேட்கறது, ஐயா நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல்ங்கிற பேர்ல திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேணுமா? இங்க எங்க மோடி வந்தாரு, பிஜேபி வந்தது. அதாவது தீபாவளி என்னைக்குன்னா பட்டாசு வெடிக்கலாம், பொங்கல் என்னைக்கு யாராவது பட்டாசு வெடிப்பாங்களா? இங்க பாத்துங்க, நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற தேர்தல், வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல், ரோட்டு பிரச்சனைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல்ங்கிற மிக தெளிவா உணர்ந்தவர்கள் தமிழர்கள். இப்ப நடக்க போற பிரச்சனைக்கு சம்பந்தமே, பாஜக வேணுமா, மோடி வேணுமா வேணாமாங்கிறதுக்கு 24 தேர்தல் முடிஞ்சு போச்சுங்க. இப்ப பழனிசாமி ஆள வேண்டுமா, இல்ல திராவிட முன்னணி போட்டுவது எல்லாம் அழிக்க வேண்டுமா? இல்ல சார், அதிமுக பின்னாடி பாஜக தான் இருக்குன்றாங்கல்ல, அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. பாஜகவுக்கு பின்னாடி மக்கள் இருக்காங்க. பாஜக என்ன பின்னாடி இருக்குது? கூட்டணி ஆட்சின்னு சொல்றது பாஜக மறைமுக ஆட்சி நடத்துறதுக்கு தான் அப்படின்றதா திமுகவுடைய குற்றச்சாட்டு. அருணன் ஐயா பாவம் மதுரையில் இருக்கிறாரா சென்னையிலயோ தெரியல, அவருக்கு அந்த காலத்துல இலங்கை வானொலி விட்டு விட்டு கேட்குமே. அந்த மாதிரி அமித்ஷா இந்தியில பேசுறது நல்லா புரியும். எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில பேசுறது அவர் காதல உழுவ மாட்டேங்குது. நான் என்னங்க பண்ண முடியும்? தெளிவா சொல்லிட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி, என் தலைமையில் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டாரு. அதற்கு ஏதாவது அமித்ஷா அவர்கள் மரியாதைக்குரிய எங்க உள்துறை அமைச்சர் எங்க டெல்லி பாஷா ஏதாவது பதில் சொன்னாரா? இல்ல எதிர்ப்பு? அது எங்க பிரச்சனை சார், எங்க கூட்டணி பிரச்சனை. நீங்க தோழமை சுட்டுதுல நான் என்ன வெறும் டீயும் வடையும் கொடுத்துட்டு என்ன ஏமாத்தி விடுவீங்களா? 234 தொகுதியிலையும் நாங்க போட்டி போடுறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் புலம்பிட்டு இருக்கிறாரு. உங்க பிரச்சனையை பாருங்க. பாஜக எதிர்ப்பு இருங்க, 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே பாஜகவோட தான் கூட்டணி போட்டு வடநாட்டு கோவிலரை கூட்டிட்டு வந்து 400 கோடி செலவு பண்ணியும் 3% ஓட்டுல தான் தோத்தோம். பாஜக ஒரு பூச்சாண்டி காட்டுறாங்க. ஆட்சி அவலங்கள், ஃபெயிலியர் சந்திச்சிருக்கும். சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் இல்லாத அளவுக்கு போதை மருந்து புழக்கம், விலைப்பட்டியல் போல கொலைப்பட்டியல் நடக்கும் மாநிலம், பட்டியலினை மக்கள் மீது கொடும் தாக்குதல், இதுவரை 25 பேரை கொண்ட திராவிட போலீஸ், இப்படி பல பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு மோடியா, அமித்ஷா தாடி காரணமா, ரம்மி ரவி காரணமா, ஒன்றிய அரசு காரணமா, குன்றிய அரசு காரணமா? நான் திரு சஃபி சுலைமான், மோடி வேணுமா வேணாமா அப்படின்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் முழு மூச்சாக பாஜக என்ன செஞ்சது, எப்படி எதிர்பார்ச்சுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டீங்க. அதே பிரச்சாரத்தை இங்கே சட்டமன்ற தேர்தலுக்கும் அப்ளை பண்ணால் எப்படி பொருந்தும்? அதே இதை யாரும் அப்ளை பண்ணல. இங்கே யார் அப்ளை பண்ணது? இப்போ 2024 தேர்தல், இப்போ மணிகண்டன் அவர்கள் சொல்வார் பார்த்தீங்களா, நாட்டுக்கு, வீட்டுக்கு, ஓட்டுக்கு, ரோட்டுக்கு ஏதாவது கதை சொல்வார் இல்லையா? அந்த மாதிரி 2024 தேர்தலில் சரியான சம்மட்டி அடி கொடுத்து மண்ணைக்கவ வைத்து விட்டோம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இப்போ பாயிண்ட் என்னன்னா, பாஜக நேரடியாக நிற்கிறது, அதிமுக நேரடியாக களம் காண்கிறது. திமுகவை ரெண்டும் தனித்தனி எதிர்க்குன்னா பரவாயில்ல. ஏங்க கன் பாயிண்ட்ல ஒருத்தர் வந்து டெல்லியில் 3 காரை மாற்றி வச்சு 4வது காரில் கூட்டு போய் உட்கார வச்சு அவர்கிட்ட வந்து எல்லாம் கையெழுத்து வாங்கி இங்கே அவரை கன் பாயிண்ட்ல திரும்ப கூட்டு போய் மேடையில் பக்கத்தில் உட்கார வச்சு அவரை பேச விடாம ஒரு கூட்டணி கட்சி தலைவர் அவரு, கூட்டணி கட்சி தலைவர் அவரு, அவரை வந்து அர்த்தமே சரியான விஷயம். அவங்க சொல்லிட்டாங்க என்ன விஷயம், நீங்க ஒரு கூட்டணி கட்சியை நிர்பந்தப்படுத்த வச்சு அவரை பக்கத்தில் உட்கார வச்சு அவரை பேட்டி கூட கொடுக்க விடாமல் அவரை நிர்பந்தித்து உங்க கூட்டணி கொண்டு வந்திருக்கீங்க. அப்போ இங்க பிரச்சனை யாருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு சார். இங்க பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு வரும்போது இந்த தேர்தலும் மோடிக்கு எதிரான தேர்தலாக தான் இருக்க முடியும். பாஜக எதிரான தேர்தல். ஏன்னா இங்க வந்து இல்ல அதுக்கு இபிஎஸ் பதில பாருங்க. தனிச்சு நாங்க ஆட்சி அமைப்போன்றாரு. யாரு? பாஜக எங்களை டாமினேட் பண்ண முடியாது. கபலீகரம் இபிஎஸ் சொல்றாரு. கபலீகரம் பண்ண முடியாதுன்றாரு. அன்னைக்கு மேடையில சொல்றீங்கனோ, மேடையில மேடையில சார் சொன்னாரு. அடுத்த நாள் இல்ல சார், அன்னைக்கு வந்து அந்த ஹோட்டல்ல அமித்ஷா உட்கார்ந்திருக்கும் போது சொல்லியிருந்தாருன்னா ஓகே சார், என்ன நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, நான் பேச வேண்டாமான்னு பேசியிருக்கணும். அப்படி பேச முடியல இல்லையா? பேட்டிக்கு அப்புறம் இவர் பேசியிருக்காருல, இப்போ ரீசன்ட் பேட்டிக்கு அப்புறம். ரீசன்ட் பேட்டில ஏன் சார் நீங்க பாருங்க, அன்னைக்கு என்ன நடந்தது?
இப்போ தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து தான் இருக்காங்க. இப்போ சொல்றேனே, இப்போ இன்னொன்னு சொல்றேனே, இப்போ சார் வேற யாரும் இல்லை சார், ஹெச் ராஜா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையுங்கிறார் சார். அதாவது யோசிச்சு பாருங்க சிம்பிளா, ஹெச் ராஜா அவர்கள் ஜாதகம் ஜோசியம் கட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் கூட்டணி ஆட்சி தான் அமையும் தமிழ்நாட்டுலங்கிறாரு. கூட்டணி ஆட்சி தான் அமையும் ஹெச் ராஜா அவர்களை சொல்ல வைத்து விட்டு எடப்பாடி அவர்கள் அமைதி காக்கிறாருன்னா, சும்மா இருக்கிறாருன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்ப யாருக்கு எதிராக இந்த தேர்தல் இருக்கிறது? இந்த தேர்தல் மீண்டும் சொல்றேன், அதிமுக வேண்டுமானால் பாசிசத்துக்கு ஆதரவாக போகலாம், அதிமுக வேண்டுமானால் அவர்கள் கட்சியை அங்கே அடமானம் வைத்து விட்டு உட்கார்ந்திருக்கலாம். அது போல திமுக இருக்க முடியாது. ஏன்னா பாஜக இங்கே ஆட்சிக்கு அதிமுக மூலம் வந்தால் என்ன நடக்கும் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்படி ஒரு நேரத்தில் வந்தா அது என்ன பாதிப்புகள்லாம் தரும் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்த நிலையில் திமுக இருக்கிறது. அதுதான் செய்கிறோம். அதே மாதிரி ஒரு ரிப்ளை மட்டும் சொல்லிடுறேன். மணிகண்டன் அவர்கள் வந்து பேசும்போது வழக்கமா பேசுற பாணியில வந்து அவர் சொன்னது, இங்க வந்து பிரச்சனை வந்து இவங்களுக்கு ஏதாவது வந்தாக்கா உடனே இவங்க பண்பாடு தமிழ் கீழடி டீலிமிட்டேஷன் நிதின்னு போயிடுவாங்கன்னு. இருக்கிற பிரச்சனையை தான் சொல்ல முடியும். இருக்கிற பிரச்சனையை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதான் சொல்றேன், அது அவருக்கு தெரியாதுல்ல. அதாவது ஏன்னா கீழடி என்னும் கீழ்த்தரம் சொல்ல சங்கீதனை அவருக்கு தெரியாது இல்லையா? அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை திமுக சொல்லிக்கொண்டே வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியாமல் தமிழ்நாடு பேசுவார் என்றால் மக்கள் முடிவு பண்ணட்டும். ஓகே, டால்பின் ஸ்ரீதர். எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களும் சரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய அமித்ஷாஜி அவர்களும் சரி, எல்லாம் சொன்ன ஒரே விஷயம், இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரத்தின் கீழே ஒரு மக்களுக்கு எந்த விதமான உரிமையும் மறுக்கப்பட்டு ஒரு சட்டவிரோத அரசாங்கம் இருக்குதுன்னு சொல்லும்போது இல்லை அதை ஒருங்கிணைக்க சட்டவிரோதமாக தாங்க எல்லாமே நடக்குது. எது சட்டத்துக்கு உட்பட்டு நடக்குது? 7 வயது பெண்களுக்கு கூட உரிமை இல்லை. எல்லா இடத்துலையுமே யாரோ ஒரு சார் இருக்காரு. யார் அந்த சார்? இன்னைக்கு நடந்திருக்க இந்த அஜித்குமார் மரணத்தில் படுகொலையில கூட யார் உத்தரவு போட்டாங்கன்னு கேக்குறோம். சட்டமன்றம் அதுதாங்க சொல்றேன். யாரு சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இல்லையேன்ற அப்பா இருக்காரு இல்லையா, அப்பாவுடைய கட்டுப்பாட்டுல தானே காவல்துறை இருக்கு. அப்பாவுடைய கட்டுப்பாட்டுல அப்பா தானே எந்த ஒரு அப்பா குழந்தைங்களை குடிகார மாநிலமாக மாத்துவாரா? இந்திய மக்களை கொன்னுட்டு போய் மேடையில உட்கார்ந்து பேசுவாரா? எந்த விஸ்வகுரு பேசுவாரா? அவர் பேச நானும் பேசுவேன். தமிழ்நாட்டுல இதே மாதிரி இல்ல டாபிக் தாண்டி போறா நானும் பேசுவேன். நீங்க பேசுறது நீங்க பேசுறப்ப அவர் குறிக்கிடல சார், அதை நீங்க உணரணும். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கேவலமா இருக்குது, கீழமா இருக்கு. சட்டம் ஒழுங்கு இல்ல. வரிக்கு வரி பேச டிபேட் பண்ண முடியாது. ப்ளீஸ் சஃபி ப்ளீஸ். அதே மாதிரி நீங்க பேசலீங்கன்னா உங்க டேட்டாவை பாருங்க. சஃபி ப்ளீஸ். கார்கே, இது வந்து அன்ஃபேர். இது வந்து இப்படி போயினே இருந்ததுன்னா ரொம்ப அது எனக்கு என்னாலும் பேச முடியும். ஒரு வார்த்தை கூட சுலைமான் பேச முடியாது. நான் என்ன சொல்றேன், ஒரே உங்ககிட்ட சட்டம்னு சொன்னா இங்க பாருங்க, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றதுதான் பொது அஜெண்டா. அதற்காக தான் நாங்க இணைகிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய வெறுப்பு, கோபம், ஏன்னா அடிப்படை விஷயம் கூட மறுக்கப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையும். காவல்துறையிலிருந்து ஒவ்வொரு துறையிலும் இன்னைக்கு மக்கள் கொதித்து அடைஞ்சிருக்காங்க. இப்ப 520 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், எல்லாத்தையும் நிறைவேற்று. என்ன நிறைவேற்றுறீங்க? என்ன நிறைவேற்றுறீங்க? முதல் கையெழுத்து போடுவது 29. ஏங்க எல்லாமே ஃப்ராடுங்க. நானே சொல்றேன், ஃப்ராட் சொல்றேன். இட்ஸ் a fraud. இட்ஸ் a fraud. 520 நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. மோடி தான் ஃப்ராட். உங்களுக்கு தெரியும். இல்ல சார், அப்பான்னு சொல்லிட்டு மக்களை குடிக்க அடிமையாக்குறது ஒரு அப்பா. பாஜக மாநிலத்தில் இல்லையா சார்? இப்படி இல்லையா சார்? நீதானே அப்பான்னு சொல்ற. நீதான் அப்பா. அப்பா நீங்க வாங்க போங்க பேசுங்க. ஒரு விஷயம் இதே மாதிரி ஒரு பேசிட்டு இருந்தா நீங்க வாங்க போங்க ஆலோசனை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த படுகொலை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது, தொடர்கதையாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க?
ஒரு காவல்துறையை கட்டுப்பாடா வச்சிருக்க முதலமைச்சர் அது மாதிரி செயல்படலன்னு தான் சொல்றோம். ஒரு விஷயத்துல கூட நீட்டில இருந்து தொடங்கி முதல் கையெழுத்து நீட்டுன்னு சொல்றதுல இருந்து கல்வி கடன் தள்ளுபடியில இருந்து சொல்லி டீசல் விலை பெட்ரோல் விலை குறைப்பன்னு சொல்லி கேஸ் சிலிண்டர் குறைப்பன்னு சொல்லி இது எல்லாமே எதுவுமே இல்ல சிஎம் சொன்னது அது மாதிரி ஒரு லிஸ்ட் சொல்றாரு. எல்லாமே அதெல்லாம் கிடையாதுங்க. ஹிந்திக்கு எவ்வளவு ஒதுக்குறீங்க, தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்குறீங்க, கீழடியே ஏத்துக்க மாட்டீங்க. இந்த லிஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம 100 தடவை பதில் சொல்லியாச்சு. திரும்ப ஒவ்வொரு தனித்தனியா உலகம் தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல மண்வள கொள்ளையில இருந்து ஆரம்பிச்சு ஊழலுடைய கூட நிறைவேற்றலங்க. மக்கள் ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. திரு அருண் அவர்கள்ட்ட பாஜகவை எதிர்க்கிறீங்க, அதிமுகவை எதிர்க்க எதுவும் இல்லை, ஏன்னா அதிமுக ஆளுங்கட்சியா இல்லை அப்படின்றதால இப்போ பாஜகவுக்கு மடைமாற்றிட்டீங்களா? இல்லை, அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைச்சதே அது தமிழ்நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய கேடு என்று நாங்கள் கருதுகிறோம். இப்போ கூட பாருங்கள், மணிகண்டன் சொன்னார், எங்கள் எடப்பாடியார் தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் தனிப்பெரும் வெற்றியை அடைஞ்சு தனிப்பெரும் முறையில் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் என்று ஒரு கூட்டத்தில் அவர் பேசினதை அவர் மேற்கோள் காட்டுறார். ஆனால் பாஜகக்காரங்க பாஜகவும் பங்கு பெறும் கூட்டணி ஆட்சின்னு தான் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அமித்ஷாவுடைய பேட்டி இன்னும் அப்படியே தான் இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, இப்போ கூட்டணி தான் வச்சுக்குவோம், ஆட்சி அப்புறம் விவகாரம் ஜெயிச்சில் வரணும் இருக்கட்டும். ஆனால் இப்போ கூட்டணி இருக்கும்போதே அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ மணிகண்டன் வந்து அதிமுக ஆதரவாளர்னு நம்ம நினைக்கிறோம், அவர் எடப்பாடியாரை ஆதரித்து பேசுகிறார். ஆனால் கீழடின்னு நான் பேசின அவருக்கே அவ்வளோ கோபம் வருது. அது ஒரு மோசமான வார்த்தையை பயன்படுத்துகிறாரு திமுக நண்பர், அதனால தான் அது சரியாக எதிர்த்தார். நான் அதுக்குள்ளே கூட போகலை. அதை வச்சு அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கட்டும். ஆனால் முதல்ல அப்படிலாம் சொல்லலைங்க கார்கே, நீங்கள் சொன்ன பிறகு அப்புறம் விளக்கம் சொன்னார், திரும்ப திரும்ப அந்த ஒரு வார்த்தையை தான் சொன்னார். இருக்கட்டும், நான் வர்ற பாயிண்ட் வந்து என்னன்னா, வந்து கீழடி பற்றி அவர் சொன்ன கருத்து என்பது பாஜக அரசின் கருத்து. அந்த கலாச்சாரத்துறை அமைச்சர் சென்னையில் வந்து கொடுத்த பேட்டி. ஆனால் நான் அதான் சொன்னேன், தயவுசெய்து மணிகண்டன் போன்ற அதிமுக ஆதரவாளர்கள் அல்லது தலைவர்கள் கீழடி போய் அங்கே கீழடி அருங்காட்சியகத்தை பார்க்கணும். அங்கே அந்த சான்றிதழ் இருக்கு, அது அமெரிக்க நிறுவன லேபரட்டரி பரிசோதனை கூடம் தந்தது, அது சர்வதேச ரீதியில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அந்த நிறுவனத்துடைய பேரை நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்க, வருதா இல்லையான்னு பாருங்க. அதை பற்றியெல்லாம் அப்படி ஒரு சர்வதேச நிறுவனம் தந்திருப்பதையே ஏற்க மறுக்குது மோடி அரசு. நம்முடைய சங்க இலக்கியத்துக்கான பௌதீக ஆதாரத்தை அப்படியே கொடுத்துருக்கு கீழடி. அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பாருங்க, நான் ஒரு நூல் எழுதியிருக்கேன், சங்க இலக்கியத்துடைய அந்த காட்சிகளும் அந்த பொருட்களும் எப்படி ஒன்றுபட்டு போகுது என்று. அவர் அதிமுக ஆதரவாளராக இருக்கலாம், பாஜக ஆதரவாளராக இருக்கலாம், நம்மெல்லாம் தமிழர்கள் இல்லையா? நம்முடைய நாகரிகத்துடைய தொன்மை சங்க இலக்கியம் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு, அதற்கான பௌதிக சாட்சியம் அதே 2600 கிடைச்சிருக்கு. அதையும் பாஜக அரசு மறுக்குது, மோடி அரசு மறுக்குது, அதையும் ஆதரிக்கிறாரு. அப்ப பாஜகவோட கூட்டணின்னு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதேதான் அவர் எல்லாத்தையும் அசால்ட்டா பேசுறாரு. என்னையா மொழியை பத்தி பேசுறீங்க, நாகரிகம் பேசுறீங்க, ஒன்றிய அரசாவது குன்றிய அரசு, அதெல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு எங்கெல்லாம் மாநில அரசு மேல ஒரு அவப்பெயர் வருகிறதோ அப்ப பாஜக மேல பாஜக எதிர்த்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்றார். இல்லைக்கையா, நீங்க வந்து நான் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறேன். பிரதான எதிர்க்கட்சி என்கிற முறையில் திமுக அரசு பற்றிய விமர்சனங்களை அதிமுகவும் அதனுடைய தலைவர் பொதுச் செயலாளர் கண்டிப்பாக முன்வைக்க வேண்டும். எனக்கு எந்த விதமான அதில் அட்டியும் இல்லை, ஆட்சேபனை இல்லை. ஆனால் அதுக்காக பாஜக அரசு பற்றி, மோடி அரசு பற்றி, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜகவினுடைய இத்தகைய நிலைப்பாடுகள் பற்றி நம்ம சொன்னால் அதுவும் தப்பு. பாஜக சொல்கிறதா சரின்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயம்னு தான் நான் கேட்குறேன். இப்போ எம்ஜிஆருடைய கொள்கை இப்போ பாருங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்கள் கட்சி தெளிவாக சொல்ல, ஐயா தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான். ஐயா எம்ஜிஆருடைய நிலைப்பாடு இன்னும் உறுதியானது, இருமொழி கொள்கை தான். அந்த விஷயத்தில் திமுகவும் அதிமுகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக செயல்படும் சொன்னாரா இல்லையா? அதற்கு நேர எதிரானது பாஜக. தமிழ்நாட்டிலே மும்மொழி கொள்கை தான் வேணும் என்று பல லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கின கட்சி பாஜக.
ஆனா அந்த பாஜக நாங்கள் ஆட்சியில் உட்காருவோம்னு சொல்லும்போது தாய்மொழி கல்வி முக்கியம்னு சொல்றோங்க. அதுல என்ன தவறு இருக்க முடியும்? பாருங்க இல்லங்க, ஒரு விஷயம் ஒரே ஒரு பாஜக இருங்க பாஜக ஐயா இருங்க 5வது வரை தாய்மொழி கல்வி வேணும்னு கையெழுத்து வாங்கணும். இல்ல கார்கே ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க விளக்கம் சொல்லுங்க ஐயா. கார்கே ஒரே ஒரு பாயிண்ட். பாஜக நண்பர் வந்து சட்ட ஒழுங்கு பத்தி ரொம்ப ஆவேசத்தோட பேசினாரு. எங்கய்யா பாஜக ஆட்சி செஞ்ச மணிப்பூர் என்னங்கய்யாச்சு? 250 பேர் சாவுங்கய்யா. நீங்களே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு பிரதமர். இந்த வெளிநாட்டு கிளம்பிட்டாரு, 5 நாள் பயணம் 8 நாடுகள். எங்கயா மணிப்பூருக்கு ஏயா போக மாட்டேங்கிறாரு? அது வந்து இந்தியாவில் இல்லையா? சரி, ஓகே ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் சொல்லுவீங்க. நீங்க இல்ல எல்லாம் முடிச்சல. ஒரே ஒரு தாய்மொழி கல்வியை பத்தி தான் கையெழுத்து வாங்கணும். தாய்மொழி கல்வி முக்கியத்துவத்தை பத்தி தான் கையெழுத்து வாங்கணும். அதுக்கு சொல்ல வந்தேன் நானு. அதுக்கு தான் மக்கள் கையெழுத்து போட்டாங்க. 80 லட்சம் பேர் கையெழுத்து போட்டுருக்காங்க. சரி, ஓகே. அப்ப மும்மொழி கொள்கை எதுக்குறீங்க? அப்படி சொல்லுங்க. சரி, ஓகே ப்ரொஃபசர். நான் திரும்ப வரேன். ஒரு நிமிஷம். இல்ல இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழை படிக்காம அடுத்து பேசுவோம். படிக்கணும்னு சொல்றோம். தமிழ் அவசியம் சொல்றோம். அதுதான் கையெழுத்து வாங்கணும். மணியன் கொள்கை இல்ல ஒரே ஒரு பாயிண்ட். இந்த மது இல்லங்க, மது ஒழிப்பு பத்தி அவர் பேசுறாரு. முதல்ல புதுச்சேரியில ஒழிச்சிட்டு இங்க வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்றது திமுகவுக்கு, திமுக கூட்டணிக்கு ஓட்டு வாங்கி கொடுத்திருக்கா இல்லையா? நீங்க எதுக்காக எதிர்க்காங்கன்றதை தாண்டி அது ஒரு ஓட் பேங்க், ஒரு அரசியல் கட்சி அப்படித்தானே யோசிக்கும். கார்கே, உங்க கேள்விக்கு நான் கடைசியில் வரேன். மரியாதைக்குரிய ப்ரொஃபசர் ஐயா சொன்னப்ப சொன்னாரு, தமிழருடைய தொன்மை நாகரிகம், கீழடி நாகரிகத்தை பத்தி நான் குறைச்சி மதிப்பிடல. ஒரு தமிழனா அதுல நானும் பெருமைப்படுறேங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. சந்தேகத்திற்கு இடமின்றி அறிவியல் பூர்வமாக, அறிவுபூர்வமாக அதன் தரவுகள் உலக அரங்கில் எடுத்து வைக்கப்பட வேண்டும். அதன் மேல நாளைக்கு யாரும் கேள்வி எழுப்பப்பட முடியாத அளவுக்கு அதன் சான்றுகளோட இருக்கணும் அப்படின்னு மத்திய அமைச்சர் சொன்னதை நான் எடுத்துக்கிறதுல என்ன தவறு இருக்கு? சரி, அமெரிக்க நான் திமுகவை குறிப்பிட்டு சொன்னேன். கீழடி வைத்து கீழ்த்தரமான அரசியல் செய்யும் திமுக சொன்னேன், வேற விதத்துல சொல்ல. ஐயா ப்ரொஃபசர் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயா நீங்க சொன்னதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். ஏதோ ஒரு அமெரிக்க நிறுவனம். ஐயா இருங்க ஒரு நிமிஷம், நீங்களும் வர வர நிதான நிலைக்கு ஆரம்பிக்கிறீங்களா? அமெரிக்காவோட ஒரு நிறுவனம், ஒரு அமெரிக்காவுடைய ஒரு நிறுவனம் கொடுத்திருக்கிறது கீழடியில் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. சந்தோஷம். நாளைக்கே நான் மதுரைக்கு வந்து அதுக்காகவே இருக்கிற நம்ம எம்பி, மாஸ்டர்ஸ் எம்பியை கூட்டிட்டு போய் நான் பாக்குறேன். ராமர் கோயிலுக்கான சில தரவுகள் இருக்கு, மன்னிக்கணும், ராமர் பாலத்திற்கான சில தரவுகள் இருக்கின்றன. நாசாவில் இருந்து மேல இருந்து பார்க்கும்போது ஒரு கோடு, இங்க இருந்து மெல்லிய கோடு கடலுக்கு அடியில் இந்தியாவையும் இலங்கையும் இணைக்கிறதுன்னு நிறைய அமெரிக்க நிறுவனங்கள் நாசாவோட ஒரு துணை அமைப்பு சொல்றதையும் ஐயா ஏத்துக்குவாரா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. நான் இதை ஏத்துக்கிறேங்க. அதே மாதிரி இல்ல சுலைமான் வந்து என்ன வந்து இதெல்லாம் சொன்னாங்க, என்ன வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதான் இது வேற அது வேற, கேரளா வேற, தமிழ்நாடு வேற. மூணு குடி வேண்டும். இல்ல இல்ல ஏங்கயா போய் அதான் கூகுள பாருங்க, எப்படி கொதிக்கிறாரு பாருங்க. கேரளா வேற. பாஜக எதிர்ப்புன்றது ஒரு ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் திமுக கையில் எடுக்குது. என்ன தப்பு? அவங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் சார். சுலைமான் என்ன வந்து ஏதோ சொன்னாரு, அந்த மாதிரிலாம் அவர் 200 ரூபா ஊப்பி அப்படின்லாம் சொல்லி நான் அவரை கேவலப்படுத்த மாட்டேங்க. அப்பயே 1980லயே இந்திரா காந்திக்கு பயந்துட்டு 118 இடத்த பிரிச்சு கருணாநிதி கொடுத்துட்டு உனக்கு 118 எனக்கு 118 நின்னாங்க. அதுக்கு பேர் என்னங்க? உங்க எம்ஜிஆர் தான் அந்த கட்சி பேரையே மாத்திட்டு ஓடினாரு. எங்களுக்கும் பேச தெரியும். நாங்களும் பேசுவோம். ஓகே மணியன்
2011 அறிவாலயத்தில் சிபிஐ ரெய்டு காங்கிரஸ் விட்ட உடனே 63 சீட்டை பயந்துகிட்டு கொடுத்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பயந்துகிட்டு போகல. இந்த தமிழ்நாடு சார் அவர் இறுதி தலைமைச் செயலகத்துல போய் ரைடு சங்கித்தனமா வந்து பேசிட்டு எப்ப பார்த்தாலும் சங்கித்தனமா பேசுறது. சஃபி நான் கூட இறுதி கருத்தை வாங்கி அவர் பேசுறப்ப குறுக்கிட வேண்டாம். முடிச்சுங்க மணிகண்டன் மட்டும். அதாவதுங்க, இந்த திராவிட மாடல் ஆட்சியில கருணாநிதியோட குடும்பம் கொள்ளையடிக்கிற ஒரு கல்லாப்பட்டியா தமிழ்நாடு மாறி போச்சு. அதை மீட்க வேண்டுங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாருங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இதே பாஜகவை சொல்லி நீங்க வாக்கு அறுவடை செய்தீர்கள். பாராளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் நாங்க இதை செய்தோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கேளுங்கன்னு நான் சொல்றேன். ஐயா, என்ன பேச கூட சொல்லுங்க. கார்கே, ஒரு மனுஷன் எவ்வளவு பெருமையா இருக்க முடியும்? இல்ல, இப்ப அருகன் ஐயா ஏதோ நான் இவரோட முதலமைச்சர் பேச்செல்லாம் கேட்டு வந்தேன்னாருங்க. காலை உணவு காப்பி பேஸ்ட் ஃபிரம் எடப்பாடி பழனிசாமி கடந்த கால ஆட்சியில, இல்லம் தேடி கல்வி காப்பி பேஸ்ட் ஃபிரம் ஒன்றிய அரசு குன்றிய அரசு. 1000 ரூபாய் கொடுக்கிறோம், அதுமே 1.25 கோடி பேருக்கு தான் கொடுக்கறாங்க. மீதி 1 கோடி பேர் கொடுக்கல. பவுடர் போட்டுக்கோ, லிப்ஸ்டிக் போட்டுக்கோ, பிடிச்சவனோட ரீசார்ஜ் பண்ணி செல்போன்ல பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்துறது. இலவச பஸ் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓசி பஸ்ஸா அப்படின்னு சாதனை. உங்க சாதனைங்கிற வேதனையை சொல்லி ஓட்டு கேளுங்க. பாஜகவோடு ஏற்கனவே நீங்க தான் கூட்டணியை திறந்து வச்சதே. சட்டமன்றத்தில் 4 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சதே உங்களோட தான் ஜெயிச்சாங்க. நீங்க சொல்ற ராஜா வந்து சட்டமன்ற கூட்டணியோட தான் வச்சாரு. பாஜக இந்த நாட்டிற்கு தேவை, அதிமுக தமிழ்நாட்டுக்கு தேவை. எதிர்கட்சியா இருக்கும் பொழுது வந்து கருத்து சுதந்திரம் பற்றி பேசுவார், மது விலக்கு பற்றி பேசுவார், சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுவார், லாக்அப் டெத்தை பற்றி பேசுவார். ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்தால் அவர் வந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். ரெண்டாவது விஷயம், அதான் சொல்கிறேன். ரெண்டாவது, எங்க கருத்து சுதந்திரம் இருக்குல்ல, கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசினார். நாங்கள் எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சரை பற்றி தவறாக பேசின ஒருத்தருக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் சென்னையில். 7 இடத்துல, ஒரு இடத்துல கூட அனுமதி கூட கொடுக்கல. அப்போ எந்த அளவுக்கு பயம் இருக்கு திமுகவுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை நோக்கி எந்த அளவுக்கு பயம்? இன்றைக்கு இந்துக்கள் ஓரணியில திரண்டு விட்டாங்கன்றது தெரிஞ்ச பிறகு, மக்கள் அனைவரும் ஓரடியாக திறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு, இன்னைக்கு வேற வழியே தெரியாம இது மாதிரி நாடகம் எல்லாம் போடுறாரு. ஆனா இது 26ல நிச்சயம் எடுக்க போறதுல திமுக கூப்பல உட்கார மீண்டும் வந்து டால்பின் ஸ்ரீதர் அண்ணனும் மணிகண்டன் அவர்களும் எதையோ நிரூபிக்க முயற்சிக்கிறாங்க. ஓரணியில் வந்து இந்துக்கள் திரண்டாங்கன்னு இவர் சொல்றாரு. ஆனா ஒரே நிமிஷம் என்னன்னா, 1 கோடி 2 லட்சம் பெண்கள்ல எத்தனை இந்துக்கள் இருக்காங்க? அவங்க எல்லாம் தான் மகளிர் உரிமை வாங்குறாங்க. 48 கோடி பேர் விடியல் பயணத்துல பயணிச்சிருக்காங்க. அது எத்தனை பேர் இந்துக்கள்னு பாருங்க. 3,80,000 நான்கு பெண்கள் மாணவர்கள்ல எத்தனை இந்துக்கள்னு பாருங்க. 1850 பள்ளிகள்ல 1,70,000 பள்ளி மாணவர்கள் தினமும் பாடம் நடத்துறாங்க. அதுல எத்தனை இந்துக்கள் பாருங்க. 2,30,000 புதுமை இது தேர்தல் அரசியல்ல கை கொடுக்குமான்னு பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.